Hello friends, welcome back to Art and Lifestyle. இன்னைக்கு நம்ம பாரம்பரிய ஸ்வீட்டான சுசியம் எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இத நிறைய பேர் கண்டிப்பா டேஸ்ட் பண்ணிருப்பீங்க and டேஸ்ட் பண்ண எல்லாருக்கும் டெஃபினட்டா இது பிடிச்சிருக்கும். சோ அந்த அளவுக்கு ரொம்ப ருசியான ஒரு ஸ்வீட். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுசியம் தான் பண்ண போறோம் and அது கூட சில டிப்ஸும் தர போறேன். டெஃபினட்டா இத ஃபாலோ பண்ணாலே ரொம்ப ருசியான நம்ம அம்மாக்கள் நம்ம பாட்டிகள் செய்த மாதிரியான ஒரு சுசியம் நம்ம பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம சுசியம் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு கப் கடலை பருப்புல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 hours ஊற வச்சிருக்கேன். ஒரு கப் மைதா மாவு, அரை கப் சுத்தமான வெல்லம், துருவின தேங்காய் 1/4 கப், நெய் 2 ஸ்பூன், 2 ஏலக்காயை நுணுக்கி வச்சிருக்கேன், தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருக்க கடலை பருப்பை குக்கர்ல போட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நிறைய ஊத்திடாம பாத்துக்கோங்க, அதாவது பருப்பு முங்குற அளவுக்கு இருந்தா போதும். இப்போ இந்த குக்கரை மூடி 3 விசில் விட்டுடலாம். பருப்பு நல்லா வேகணும். இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி நிறைய ஆயிடாம பாத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க மைதா மாவு யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உளுத்தம் பருப்பை ஒரு 1 hour ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். குக்கர் 3 விசில் வந்து 10 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம் பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பருப்பு நல்லாவே வெந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அதே நேரத்துல தண்ணியும் கரெக்டா இருக்கு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். பேன் சூடானதும் அதுல 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அது கூட துருவின தேங்காயும் போட்டு லைட்டா இப்படி வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு, அது இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்கேஸ் கடலை பருப்பு வேக வைக்கும் போது தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா தண்ணி சுண்டுற அளவுக்கு வெயிட் பண்ணணும். அதனால மேக்ஸிமம் பாயில் பண்றதுக்கு முன்னாடியே தண்ணி பார்த்து ஊத்திக்குங்க. இப்போ நம்ம வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ற வெல்லம் கிளீனா இருக்கறனால நான் அப்படியே போட்டுடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா தனியா லைட்டா ஒரு பவுல்ல தண்ணியை ஊத்தி அதுல வெல்லத்தை போட்டு அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணியை இதுல ஊத்திக்குங்க. இதுல பாருங்க, தண்ணியே நான் ஊத்தல, வெல்லம் கரைய கரைய அது இவ்வளோ அழகி வந்திருக்கு. இனி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் வாசனையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அதாவது இதை பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ரெடி பண்ணியாச்சு. கரெக்டா பேன்ல இப்படி கிண்டும் போது ஒட்டக்கூடாது. ஸோ இந்த பதம் வரும்போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு 10 minutes விட்டுடலாம். ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதும் நம்ம வேற பாத்திரத்துல மாத்திடலாம். பாருங்க, சப்பாத்தி மாவு பதத்துல வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வரணும். அப்பதான் நம்ம உருண்டை பிடிக்க ஈஸியா இருக்கும். இப்போ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். சைமல்டேனியஸா ஒரு பேன்ல பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடாயிட்டு இருக்கு. இப்போ நான் இதை எப்படி கோட் பண்றது அப்படின்றத சொல்றேன். நம்ம ரெடி பண்ண மைதா மாவு எடுத்துக்கலாம். நீங்க உளுத்த மாவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா உளுத்த மாவு எடுத்துக்கோங்க. நம்ம உருண்டை பண்ணி வச்சிருக்க பூரணத்தை எடுத்து இந்த மாவுல போட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி கோட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கோட் பண்ணதும் நம்ம என்ன சூடாயிட்டு இருக்கு இல்லையா அதுல போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் கோட் பண்ணி போட்டுடலாம். இது நல்லா 3 minutesலயே ஃப்ரை ஆயிடும். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் ஒரு 2 minutesலயே ஃப்ரை ஆயிடும். இப்போ இது 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம டேஸ்டியான சுசியம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான்.
இன்கேஸ் நீங்கள் நிறைய செஞ்சிட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 1 வீக் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியனை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Bye.